நாள் திருப்பலியின் வழியாக இறைவா நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் உம்மை கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, ஆண்டவராகிய இறைவன் நம்ம அனைவரையும் காத்து வழி நடத்தும்படியாகவும் வேண்டுவோம். இன்றைய நாளிலே நாம் கேட்க இருக்கிற இறை வார்த்தைகள் தானிய நூலிலே இருந்து முதல் வாசகத்தினூடாக பபிலோனிய மன்னன் என்ன செய்கின்றான்? அவன் நிறுவிய பொற்சிலையை வணங்க மறுத்ததற்காக அனனியா, மிஷாவேல், அசாரியா என்ற 3 இளைஞர்களையும் குகையிலே தள்ளிவிட்ட போது தீப்பிழம்பின் நடுவே அசாரியா எழுந்து நின்று தங்களுடைய பாவங்களை, அதனாலே தான் தங்களுக்கு இப்படி நேர்ந்தது, கடவுளை விட்டு விலகியதால் ஏற்பட்ட சிறுமையையும் துன்பங்களையும் எடுத்து சொல்லி எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, ஆகவே இறைவா நீர்தான் எங்களுக்கு மற்றவர் முன்னிலே நாங்கள் மனம் நொந்து போகும்படி சோர்ந்து போகும்படி செய்யாதையும் என்று இறைவனை வேண்டுவதை இன்றைய முதல் நாள் நமக்கு எடுத்து எம்புகிறது. நாமும் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை அடைய அவருடைய வழிகளை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு சொல்லுகிறார், தமக்கு எதிராக பாவம் செய்தவர்களை கணக்கற்ற முறையிலே மன்னிக்கும்படியாக நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஏனென்றால் அது நடைமுறையிலே நமக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருந்தாலும், அது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்தாலும், அவர் நமக்கு எதிராக செய்த பாவங்கள் அடிக்கடி நினைவுக்கு வரும். கூடவே வேதனையும் தலைதூக்கும். ஆத்திரம் உண்டாகும். இந்த கோபம் வேதனையும் கெடுதல் செய்தவரை பாதிக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாய் நம் அனைவரையும் பாதிக்கும். நாம் மன்னிக்கவில்லை என்றால் அதையே மனதில் வைத்து கொண்டு ஆவேசப்படுவோம். ஆகவே ஆவேச சுவாலை நமக்குள் எழும், படபடக்கும், உயிராற்றல் விரயமாகும். ஆனால் நம்மை அழைத்தவர் நீ மன்னிப்பு பெறுவாய் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாம் மன்னிக்கின்ற பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்றால், மன அழுத்தம் குறைகிறது, மன இறுக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது, தேவையற்ற பரபரப்பு அடங்கி போகின்றது, நம்மை பற்றிய சுயமதிப்பு உயர்கிறது, இரத்த அழுத்தம் சீராகின்றது, உடலிலே ஆற்றல் அதிகரிக்கின்றது, முதுகுவலி தசைப்பிடிப்பு குறைகின்றது, உறவுகள் மேம்படுகின்றன, உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கிறது என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை செவிமடுத்தவர்களாக, நாமும் நமக்கு எதிராக பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்களை மனதார மன்னித்து கடவுள் நமக்கு அளிக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பெற இன்றைய நாளில் முயற்சிப்போம். தொடர்ந்தும் அதன்படி வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய குரலுக்கு செவிமடுப்போம். திருப்பலியை தகுந்த விதமாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களை எண்ணி பார்ப்போம். பிறருக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் செய்த குற்றங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருளம்மை என்றும் கைவிடாதிருக்குமை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்க செய்து எங்களுக்கு உம்முடைய ஆற்றலை என்றும் பெற்று தருவதாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடினார். உமது பேரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் இரக்கம் எங்களை விட்டு நீங்கா செய்தீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருகச் செய்வதாக. நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. திருமுன் பலியிட்டு இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலவும் பல்லாயிரம் கொளுத்த ஆட்டுக்குட்டிகளான எரிபலி போலவும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி என்று திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகின்றோம். உமக்கு அஞ்சி முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரையாக, ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, பாதைகளை நான் அறியச் செய்தருளும். வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவர் உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். நற்செய்திக்கு முன் வசனம். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே
இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். இறையவனே உமக்கே மகிமையும் புகழும், இறையவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்பற நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்ததால் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் எமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அந்த பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அந்த பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவரை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அந்த தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திராட்சை தோட்டத்திற்கென தெரிந்தெடுத்த அருத்தந்தை ஜே.ஐ. சந்திரா அடிகளாரின் 8ஆம் நாள் நினைவில் இவரது ஆத்துமாவுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வலியுமான இறைவா, இவரை இதுவரை காலவும் பராமரித்த மறைமாவட்டத்தை ஆசீர்வதித்து ஆயர்கள் குருக்கள் ஆன்மீக வாழ்வில் பலப்படவும் இவர்களுக்கு வேண்டிய உடல்நல சுகத்தை கொடுத்து இவர்களது பணிவாழ்வு சிறக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, சந்திரா எனும் உம் அடியாரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இவ்வுலகை நீத்த இவர் உமக்காக வாழ்வாராக. மனித வாழ்வுக்குரிய வலுக்குறைவால் இவர் செய்த பாவங்களை உமது பரிவன்பால் மன்னித்து துடைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின்
இறைவா, இவரை ஈன்றெடுத்த பெற்றோரை உமது வான்வீட்டில் நித்திய இளைப்பாற்றியை அளித்து இவரது குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் இறைவன் அன்புக்கரம் கொண்டு எந்நாளும் வழி நடத்தி பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தெய்வமே, பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோருமிடம் சமர்ப்பித்த வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏற்றருளும். உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற போர் அபாயங்கள் நீங்கிட, அதனூடாக எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட, சிறப்பாக பொருளாதார பின்னடைவுகளிலே சிக்கியிருக்கிற நாடுகளை எல்லாம் நீர் காத்து உம்முடைய அன்பும் ஆதரவும் அனைவருக்கும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்றும், இங்கிருக்கிற அனைவருடைய இதயங்களில் இருக்கும் வேண்டுதல்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆசீரால் நிறைத்து அவர் தந்தை சந்திராடிகள் அவருடைய பணிகளுக்காக நன்றி கூறி, அவர் மனித பலவீனத்தினால் செய்த குற்றங்களில் அவரை கழுவி இன்று நினைவு கூறுகிற அனைவருடைய பாவக்கரைகளையும் கழுவி விண்ணக வாழ்வில் ஏற்றுக்கொள்ளவும் வரம் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மேற்படிக்கும் இந்த பலிப்பொருள் எங்கள் பாவங்களை கழுவிடுமை வேண்டுகின்றோம். அதனால் இது உம்முடைய ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உம்முடைய கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணுலகில் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதம் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றே பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாநில போசலிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் எல்லாத்திரில்லாகிய இவரோடு உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமொழியுள்ள ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்துள்ளாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தத்திடவும், உலக நாடுகளிடையே சமாதானத்தை ஏற்படுத்தவும், மரித்து போய் நினைவுகூருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வில் ஏற்றுக்கொள்ள இயேசு கற்றுத்தந்த சிவத்தினூடாய் இறை தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒன்றாய் கலந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பிரியமான சகோதரங்களே, இந்த நற்கருணை விருந்திலே கத்தோலிக்கர் மாத்திரம் கலந்து இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கியவர் இந்த இயேசுவின் பிறந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலம் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வடைப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, உம் கூடாரத்தில் வாழ்பவர் யார்? உம் திருமலையில் இளைப்பாறுபவர் யார்? மாசற்றவராய் நடந்து நேரியவற்றை செய்பவரே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய புனித மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம்மக்களை தோற்றுவிப்பவரும் வாழ்பவருமானவரே, அவர்களை தாக்கும் பாவங்களை விரட்டியறலும். அதனால் அவர்கள் என்றும் உமக்கு ஏற்புடையவர்களாகி உம்முடைய ஆதரவினால் பாதுகாப்பாயிருப்பார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய குடும்பங்களுக்காகவும் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இந்த அனைவரையும் அவருடைய அன்பிலும் இரக்கத்திலும் வழி நடத்தி செல்வாராக. அன்போ பணிபுரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.